ராமாயண காவியத்தில் ராமனுக்கு அடுத்தபடியாக பேசப்படுபவன் ஹனுமன். பல ராமாயணங்கள், வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், துளசி ராமாயணம், இப்படி பல ராமாயணங்களை பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் ஹனுமத் ராமாயணம் தெரியுமா? அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதை ஹனுமனே அருளியதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீ ராமனின் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தது. பின்னர் ஒரு நாள் இமயமலை சாரலில் ஒரு சிகரத்தின் மீது ஏறி நடந்து கொண்டிருந்தார் வால்மீகி முனி. சிகரத்தில் அந்த சரிவுகள் எல்லாம் பாறைகள் மேலும் அந்த கற்களின் மேலெல்லாம் கல்வெட்டுகளாக சில வாசகங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருந்தன. அதையெல்லாம் படிக்க ஆரம்பித்தார் வால்மீகி முனி. அவருக்கு மெய் சிலிர்த்ததாம். ஏன்? அந்த வாசகங்கள்லாம் ஸ்ரீராமனின் வாழ்க்கை சம்பவங்களை சித்தரிப்பதாக அமைந்திருந்தன. இதெல்லாம் தான் எழுதிய ராமாயண வரிகளை விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்கவையாக இருப்பதை உணர்ந்தார். பிரமித்தார் வால்மீகி முனிவர். இந்த கல்வெட்டுகளில் ஸ்ரீராமனின் கதை